ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் 6th to 9th இருக்கிற பாலிட்டி லெசன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து லைவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போகிறோங்க. இந்த 50 கேள்விகளும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி கொஷின் வரும், சரி எப்படி அப்ரோச் பண்ணலான்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ முதல் கேள்வி பார்த்துடலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 கவனிங் காய்ஸ். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்சநீதிமன்ற விதிகளுக்கு ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டது? எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்சநீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டது? ஸோ ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே கைஸ். 145 145வது வந்து பாத்தீங்கன்னா விதியின்படி தான் அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடைமுறையும் விதிமுறைகளும் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ 145ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க கைஸ். எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகண மன பாடல் முதலாக பாடப்பட்டது? ஸோ கொல்கத்தா மாநாட்டில தான் சொல்வாங்க. ஸோ இதிலே நம்ம 2 மாநாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1940ல பாகிஸ்தான் தனிநாடு வேணும் எனும் கோரிக்கை 1940 லாகூர் மாநாட்டில நடந்திருக்கும். முஸ்லீம் லீக் மாநாட்டுல. அதே சென்னையில 1927 சுதந்திரம் வேணும் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டமும் வந்து நடந்திருக்கும். ஸோ இது 3மே ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப கொல்கத்தா மாநாட்டில ஜனகண மன பாடல் அப்படின்றது பாடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை சர்வதேச மகளிர் ஆண்டு என அறிவித்தது? - 1975ஆம் ஆண்டு. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளுங்க. டேட்டோட சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க. கடைசி டிசம்பர் மாசம் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்துருச்சுன்னு சொல்லிட்டு க்ளூவர்ட் அப்படின்னா, புது வருஷம் பொறக்கறதுக்கு ஒரு 6 நாள் க பின்னாடி என்ன ஆயிடுச்சு, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துச்சு. டேட் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இயர் வந்து ஈஸியா தெரியும். 1986 அப்படின்றத எக்ஸாம்ல போட்டுருவீங்க. அதனால பிரச்சனை இல்ல. குடியரசுத் தலைவர் யார் மற்றும் யாரை கலந்தோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க பாருங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர். பிரதமர் வரமாட்டாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முதலமைச்சர். முதலமைச்சர் வரமாட்டாரு. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆளுநர். ஓகே. இந்த இடத்துல நீதிபதின்றதுக்கு பதிலா தலைமை நீதிபதி இருந்துச்சுன்னா ரைட் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்னன்னா, உச்சநீதிமன்ற தலைமை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் பிளஸ் கவர்னரும் தான் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் செய்யறதுக்கு பேசுவாங்க காய்ஸ். நோட் பண்ணுங்க. சரியான விடையை தேர்வு செய். இது ஈஸியா எலிமினேஷன் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது. இது வந்து சாரா அமைப்பு. தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கு. தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் ரைட். அப்ப எலிமினேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? 2 எலிமினேட் பண்ணியிருந்தாலே சி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கலாங்க. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நால்சான்னு சொல்லக்கூடியது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சார் எனக்கு 1986ல நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கப்பட்டது. அப்படியே என்ன பண்ணாங்க, எனக்கு சட்ட சேவைகள் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப 1987 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல எதுங்க தப்பு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாடியவர் பாரதியார்ங்க. செகண்ட் ஒன் 2525 தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை. பிரம்மபுத்திராவுடைய லென்த் இது கிடையாது. பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா 700 தட்ஸ் மீன் 900 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பாயும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இது கிடையவே கிடையாது. இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அப்ப இன்சாமத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட வகை சிறப்பு. ஓகே. அப்ப என்னன்னா சி எலிமினேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தட்ஸ் மீன் சி தான் தவறு. மீதி எல்லாமே சரிங்க. ஸோ கரெக்ட்டா ஆன்சர் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றவங்களுக்கு பேர் சொல்லிடலாம். அதெல்லாம் குட்டும் சொல்லிடலாம். தவறான இணை எது? குட் மட்டும் சொல்றேங்க. விமானப்படை தினம் அக்டோபர் 8 கரெக்ட்டா. ஆயுதப்படை தினம், கொடிகள் தினம் சரி ஆயுதப்படை, கொடி தினம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 7 மக்கள் தினம் 25. சொல்லும் போதெல்லாம் கடற்படை தினம் டிசம்பர் 4 கிட்ட வருங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பி மட்டும் தான் எலிமினேஷன். மீதி எல்லாமே ரைட். பொறுத்துக்க தேசிய சின்னங்கள். டைம் தரேன். ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. யார் கரெக்ட்டா மேட்ச் பண்றீங்கன்னு பார்த்துடலாம். ஆலமரம் 1950. மயில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1963. அப்ப இது 2 எலிமினேஷன் ஆச்சு சார். கரெக்ட்டா? மீதி 2 தான் இருக்கு. சரி இது செகண்ட்ன்னு போட்டுருங்க. அடுத்து பாருங்க. புலி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8 8 வராது. 73 வரும். எஸ் 73. அப்ப இங்கே ஆன்சர் வந்து பாருங்க. 132 எங்க இருக்கு? முடிஞ்சு போச்சு. இப்படியே நீங்க போட்டுட்டு இருக்கலாம். மீதி எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்படி நீங்க எலிமினேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். காய்ஸ் 3 மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இந்திய குடியுரிமை பெற்ற ஒருவரின் குழந்தை வெளிநாட்டில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரையிலான காலத்தில் ஓகேங்களா? காலத்தில் பிறக்குமானால் அக்குழந்தை வம்சாவளியால் குடியுரிமை பெறும் தகுதி உடையது ஆகிறது. ஆப்ஷன் பிங்க. ஜனவரி 26 இருந்து டிசம்பர் 10 வரைக்குங்க. 1992, 1950 அதுக்குள்ள பொறந்தா தான் என்ன பண்ணலாம்? குடியுரிமைன்னு சொல்ட்டாங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி சரி ஓகே. நீங்க ஃபுல்லா படிங்க. நான் கடைசியா சொல்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமா பீவின்றது கரெக்ட்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் கல்கத்தான்றது ஞாபகம் வச்சுக்கங்க. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப ஆன்சர் என்னது? எதுவுமே இல்லை அப்படின்றது தான் ஆன்சர். தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஊராட்சி ஒன்றிய தலைவரை மக்கள் நேரடியாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். இது மட்டும் தான் தப்பு. மீதிலாம் என்னது? சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், பல கிராமங்கள் ஒன்றியம் தான் ஊராட்சி ஒன்றியம் என்று அழைக்கப்படுது. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய தலைவர், கவுன்சிலர் வந்து இருப்பாரு. இந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து என்ன பண்றாரு? ஊராட்சி ஒன்றிய தலைவரை செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கீழ்காணும் செய்திகளில் தவறானது எது?
பாருங்க இந்த இடத்துல ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்த ஒருவர் மட்டுமே முதலமைச்சர் ஆக முடியும். கிடையவே கிடையாதுங்க. யார் வேணும்னா முதலமைச்சர் ஆயிடலாங்க. சரிங்களா? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். வேண்டும். அது ஓகே. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாதவர் என்ன பண்ணலாம்? 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடணும். இப்ப நான் கூட எலக்ஷன்ல நிக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க 2026ல எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க. ஆனா நான் என்ன பண்ணலாம்? ஒரு 6 மாசம் வரைக்கும் சிஎம்மா இருப்பேங்க. அந்த 6 மாசத்துக்குள்ள நான் எங்கனா ஜெயிச்சுட்டேன்னா, நான் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் யாரு? சிஎம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஓகே. நடக்காத ஒரு விஷயம் தான். ஆனா கொஞ்சம் கற்பனை நல்லா இருக்குல்ல? ஓகேங்க. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஏப்ரல் 17, 1997ங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க இதுல ஏ மட்டும் தப்புங்க. திருப்பூர் மாவட்டம் சென்னிமலைன்னு குடுத்தது சின்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணுங்க இந்த இடத்துல. சரிங்களா? அதுதான் இங்க மாத்தி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் 17வது கிராம ஊராட்சி வருவாய்களில் தவறானது எது? கம் ஆன் காய்ஸ் ஸ்பீடா போயிடலாம் வாங்க. பொழுதுபோக்கு வரி. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கோங்க. பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2மே தவறு தான். என்னன்னா, அவரால் கைவிடப்படவில்லைங்க. மத்திய அரசால் என்ன பண்றோம் ரத்து செய்யப்படும். இந்திய குடிமகன் தானாக முன்வந்து வெளிநாட்டில் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரது குடியுரிமை தானாக முடுக்கப்படும் கிடையாது. அதுவும் மத்திய அரசு தான் சொல்லுவாங்க. இது 2மே இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்ததை நினைவு கூறும் விதமாக வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது எப்போது? 1915 ஜனவரி 9. குட் கைஸ். பொறுத்துக. நடனங்கள்ங்க. ஈஸி தானே. அசாம் சத்ரியா, கர்நாடகா யக்ஷிகானா, வட இந்தியா கதக், குச்சிப்புடி ஆந்திரா. அப்ப ஆன்சர் பாருங்க 2143. 2143 எங்க இருக்கு பாருங்க. முடிஞ்சிச்சுங்க. ஆன்சர் சிங்க. இப்படியே நீங்க போட்டுருக்கலாம். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது?
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்களுக்கான தனி சட்டமும் நீதிமன்றமும் இருந்தது. இது யோசிச்சு பாருங்க. இது கிடையவே கிடையாது. ஸோ இத நீங்க எலிமினேஷன் பண்ணியிருந்தாலே என்ன பண்ணலாம்? மீதி எல்லாமே கரெக்ட்ன்னு சொல்லிட்டு போட்டுடலாமா? ஸோ அப்ப சி தாங்க தப்பு. வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என்று அறிவித்தவர் யார்? ராஜேந்திர பிரசாத் தான் இந்த கூற்றை கூறியிருப்பாரு. நீங்க தேசிய பாடலா இதை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட். தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ ஆர்டிகல் 8 மட்டும் தான் தப்புங்க. மீதி எல்லாமே என்ன இருக்கு? சரியா பொருந்திருக்கு. செக் பண்ணிக்கங்க. 8 என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துடுறேன். இந்திய கடற்படை குறித்து தவறான கூற்றை தேர்வு செய். இது 5 படைப்பிரிவுகளை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. 5 படைப்பிரிவுகள்லாம் கொண்டது இந்திய கடற்படை. ஒரு 3 தான் இருக்குங்க. ஸோ இது மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் தவறானதை தேர்வு செய். ஓ! அதுக்கு கிடையாதுன்றது எதுன்னு சொல்லணும். நம்ம இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இல்லாத நீங்களே எலிமினேஷன் பண்றீங்க. ஆந்திரால இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால இருக்கு. பீகார்ல இருக்கு. ஸோ அப்போ 1, 3, 5, 6 இருக்கு பி. அது சரின்னு கேட்டிருந்தா அது பி தான் போட்டுருக்கணும். ஆனா தவறுன்னு கேட்கிறப்போ 2, 4, 7 ஆப்ஷன் ஏ தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான பிரதிநிதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டது? பிரதிநிதிகள் சொல்லிட்டேன். பிரதிகள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஈலியம் கொண்ட வாயுகள் அடுத்ததுங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துங்க பார்க்கலாம் கரெக்ட்டா? இது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட்ச் த ஃபாலோயிங். ஒண்ணும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் 1900 சட்ட அளவீடு 2009 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 55 கருப்பு சந்தைப்பு தடுப்பு மட்டம் வந்து 80 முடிஞ்சு போச்சு. அப்போ 1, 2, 3, 4 போட்டிருந்தாலே ஆன்சர் ரைட்ங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ தமிழ்நாட்டில் 24 மாநகராட்சி கிடையாது. 25 மாநகராட்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பேரூராட்சி நிர்வாக செயல் அலுவலர் தான் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுகிறார். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் தான் மாநகராட்சிக்கு
தலைவரா இருப்பார்ன்னு சொல்றாரு. ஆணையராக இருப்பார்ன்னு சொல்றாங்க. அப்போ 1, 2, 3 தான் ஆன்சர் ரைட்டுங்க. கீழ்க்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ இந்த கொஸ்டின் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்களா? நான் உங்களுக்கான கேள்வி கேட்டுடுறேன் இன்னைக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அண்ட் 4 கரெக்ட்டுங்க. ஆனா எத்தனை பிரகடன சட்டப்பிரிவுகள் இருக்கு? எத்தனை முதன்மை பிரிவுகள் இருக்கு? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்றேங்க. இது உங்களுக்கான கேள்வி. இந்தியா எனது தாய்நாடு எனும் தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை டேஷ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். வெங்கட சுப்பராவ் அவர் தான் எழுதியிருப்பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க இதுல மத்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறதுன்னு கொடுத்துருக்கோம். மத்திய தேர்தல் ஆணையம் நடத்துது, மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துங்க. மீதி எல்லாம் ரைட்டுங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோங்க. சரிங்க, இந்த இடத்துல சரிக்கு பதிலா தவறானன்னு மாத்திங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. சோ நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்கள் நேரடி தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் எலிமினேஷன் பண்ணா கூற்று 1 தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கினா போதுங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக டேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டார். ஆப்ஷன் சி, பி.என். ராவ் தான் தேர்ந்தெடுக்கப்படுறார். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி 55 ஆண்டின் படி குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் அல்லாதது எது? பாருங்க, பிறப்பால் பெறலாம், வம்சாவளியால் பெறலாம், பிரதேசங்கள் இணைத்தல் மூலம் பெறலாம். ஆனா போர்க்கால குடியுரிமை கிடையாது. போர்க்காலத்துல நடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? இங்க தங்கணும். அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. உச்சநீதிமன்ற அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் நீ ஆ கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள்ங்க. டைப்பிங் மிஸ்டேக். ஒண்ணும் இல்ல. சட்டப்பிரிவு 124 ஏ தாங்க. 124 முதல் 147 வரை. சரியான விடையை தேர்ந்தெடு. வந்து பாத்தீங்கன்னா, சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமை தாங்குவார். சபாநாயகர் ஆளுநரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படியா? கிடையவே கிடையாது.
ஃபோர்த் ஒன் எலிமினேஷன். ஆனா செகண்ட் ஒன் ரைட் பாருங்க. முன்பு கலைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அது கரெக்ட். மாநில ஆளுநர் சட்டமன்றத்திற்கு ஆங்கிலோ இந்த இரு கிடையாது 1. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 1ன்றத போட்டுடலாம். அப்போ 1 தப்பு. 2 அண்ட் 3 மட்டும் தான் ஆன்சர் ரைட்டுங்க. ஆளுநரை பற்றி சரியான விடையை தேர்வு செய். செகண்ட் கைஸ். ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க. மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவி நீக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீக்க முடியாது. பட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். அப்போ 1, 2, 3, 5ன்றது சரிங்க. எனக்கு 10 கேள்விதான். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் டேஷ் மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும். எத்தனை லட்சம் வரைக்கும்? அவ்வளவுதான் கைஸ். 20 லட்சம் வரைக்கும். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குவது எது? அடையாள சின்னமாக விளங்குவது தேசிய கீதம் தாங்க. பொறுத்துக்க. மேட்ச் பண்ணுங்க. டைம் தரேன். ஸோ அக்டோபர் 7 அது விரைவு அதிரடி படை தினம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 8ம் வரும் 7 வருங்க. அடுத்து பாருங்க. ஜனவரி 15 என்ன நமக்கு தெரியும்? என்னது? ராணுவ தினம். பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக படை பாதுகாப்பு தினம். ஸோ மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் சொல்லிட்டு சொல்றாங்க. 4th ஒன். அப்ப ஆன்சர் பாருங்க. 4, 1, 2, 3 தான் ஆன்சருங்க. 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பிரிவை சார்ந்தது? சட்டப்பிரிவு 45. ஸோ பொறுத்துக. சிறார் நீதி சட்டம், போக்சோ சட்டம், குழந்தை தொழிலாளர் சட்டம், கல்வி உரிமை சட்டம். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறார் சட்டம் 2, போக்சோ சட்டம் 4, குழந்தை தொழிலாளர் சட்டம் அது வந்து சட்டப்பிரிவு 21 வரும் பாருங்க. கல்வி உரிமை சட்டம் சரிங்க இதுதாங்க வரும். 3 வரும். இது 3 வரும்னு நினைக்கிறேன். எஸ் இது 3 இது 4. எஸ் 21. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 1, 3 தாங்க ஆன்சர். குட் கைஸ். 46 சட்டமன்ற தேர்தலுக்கான கூற்றுகளில் தவறான விடையை தேர்வு செய். எந்த கட்சியும் சாராத ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நானே போய் போட்டியிடலாம் சுயேட்சையான்னு சொல்லிட்டு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பெற்றிருக்க வேண்டிய தகுதிகளில் தவறானது எது?
இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்றது ரைட்டு. 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் நீதித்துறை அலுவலகம் 10 ஆண்டுகள் இருந்தா போதும். அப்போ வந்து பி தான் எலிமினேஷன் ஆயிடுது. மீதி எல்லாமே சரியான பதில்ங்க. அப்போ பி வந்து தப்புன்னு போட்டிருந்தீங்கனால ஆன்சர் ரைட்டுங்க. ஸோ இந்தியாவின் முதன்மை பெண்மணிகளை பொறுத்துக. யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளைங்க. ட்ரீட்டி ஆஃப் டீன்றது நெறைய பேருக்கு தெரியும். So என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. முதல் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஐநா பொது சபையின் முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். முதல் பெண் காவல்துறை அதிகாரி கிரண் பேடி. முதல் பெண் புக்கர் பரிசு வென்றவர் அருந்ததி ராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இப்ப இங்கே பார்த்துடலாம் பாருங்க. 2, 1, 4, 3 எங்க இருக்கு? ஏன்ஸ் முடிஞ்சிச்சு. 48. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. ஆமா. ஸோ வி.ஏ. ஸ்மித் அவர் தான் கூறியிருப்பாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. நம்ம சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று கூறியவரும் இவர் தாங்க. எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருப்பினும் அவர்கள் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுவார்? ஓ, இது ஆல்ரெடி சொல்லிட்டணும். இல்ல இது வேற. கமான் கமான். ஜனவரி 26 முதல் 1987 வரைன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காஸ்ட். ஆனா ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்திய அரசு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? கமான் கைஸ் கமான். எவ்வளவு? 60, 62, 64, 66, 64 லட்சம். இது கல் தோன்றா முள் தோன்றா கேள்வி. ஆனா நமக்கு வைப்போம். ஏன்னா 6th to 9th இருக்கிறதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ் எடுத்து இன்டெப்தா அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே பார்த்தாச்சு கைஸ். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம 50 கேள்விக்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்றதுக்கு பார்க்கலாம். நான் அப்படியே பார்த்துறேன் எல்லாரும் மார்க்கையும். நான் இப்பவும் சொல்றேன், லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணணுங்க எந்த டெஸ்ட் வந்தாலும். ஸோ நான் உங்களுக்கு அது இப்பயே சொல்லிடுறேன். எனிவே அட்டன் பண்ணுங்க, எல்லாருக்கும் பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. தேங்க்யூ 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 காய்ஸ். மார்க் 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 மறக்காம